இன்றைக்குள்ள வேதாகம பகுதி சங்கீதம் 91 வசனங்கள் 1-7 வரைக்கும் வாசிக்க இருக்கிறோம். Let's turn to our Bible to Psalms chapter 91 verses 1-7. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடலும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென், ஆமென். இது தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு ஷெல்டர். தமிழ்ல சொல்ல போனா பாதுகாப்பிடம், புகலிடம், ஒதுங்கும் இடம், தஞ்சம். நாம் இந்த சூழ்நிலையில நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்று நாம் தவிக்கும் பொழுது கர்த்தரோட கை நமக்கு தெரியாது. ஆனா அவரோட உள்ளம் நல்ல உள்ளம். அவர் இந்த இக்கட்டில் இருந்து நம்மை வழி நடத்துவார். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பு இடமாய் இருக்கிறார், புகலிடமாய் இருக்கிறார், ஒதுங்கும் இடமாய் இருக்கிறார், தஞ்சம் இடமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். அவர் நம்ம மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இதோட என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் ஏதோ ஒரு காரியம் செய்கிறது என்னால உணர முடிகிறது. இந்த காரியங்கள்லாம் கடந்து நம்ம போவோம்னு கர்த்தர் உணர்த்துகிறது என்னால உணர முடிகிறது. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், இக்கட்டு, பிரச்சனை, பாதை, வியாதி இதெல்லாம் தாக்கி கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ ரீதியில ஆண்டவர் அவங்களை சந்தித்து, மக்களை சந்தித்து ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், புகலிடம் கொடுக்கிறார், ஒதுக்கும் இடம் கொடுக்கிறார், தஞ்சத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நம் ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறத நம்மால உணர முடியும். உதாரணம் நான் சொல்லுகிறேன். தாவீது அவர் குறித்து கொஞ்சம் சற்று நேரம் பார்ப்போம். அவர் 15 வருஷமாக என்ன நடக்குதுன்னா சவுல் ராஜாட்டே ஓடிக்கொண்டே இருக்கிறார். எங்க திரும்பினாலும் மரண பயம் அவரை ஆட்கொண்டு இருக்கு. அந்த நேரம் அவர் ஒரு வாலிப பையன் தான். ஆனாலும் கூட அவருக்கு அந்த ராஜ பதவி அவருக்கு ஒரு அபிஷேகத்துல கிடைச்சிச்சு. ஆனா உடனே அவர் ராஜாங்க ஆகல. 15 வருஷம் சவுலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார். மற்ற விரோதிகள்லாம் இஸ்ரவேலை சுத்தி கொண்டிருந்தாங்க. அங்கெல்லாம் அவருக்கு ஒரு மரண பயம் ஏற்பட்டுச்சு. எப்படியாவது அவங்க டேவிட கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல அடைக்கலாமா போறாரு. அதுதான் ஆதுலாம் கேவ் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஒரு குகை அவர் என்ன செய்யறாரு, அந்த குகையில ஒளிந்து கொண்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா அதே வசனம் என்ன சொல்லுதுன்னா அது ஒரு குகை மட்டும் இல்ல, தாவீது அதை மாற்றி ஒரு அரணாக கொண்டு வந்தார், ஒரு கோட்டையாக கொண்டு வந்தார். அந்த இடத்துல பயந்துகிட்டு இல்லை, அவர் அவரை தற்காக்கிறதுக்கும் அவர் ஆண்டவர் சொல்ற காரியங்களுக்கும் அவர் அந்த இடத்துல அடைக்கலமாக இருந்தார். அதுதான் இந்த கேவ் ஆஃப் அதுலாம். இந்த 15 வருஷம் ஓடிக்கிட்டு கொண்டு இருக்கிற தாவீது உடனே பாருங்க, நேரம் வருது, ஆண்டவர் அவர் ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு உயர்த்தி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த 15 வருஷம் தாவீதை ஆண்டவர் தயார்படுத்தினார். ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு ராஜா என்ன செய்யணும், ஒரு ராஜா எப்படி எதிர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த 15 வருஷம் கற்றுக்கொண்டிருந்துதான் அவரு பல வருஷத்துக்கு பிறகு ராஜாவா ஆயிட்ட பிறகு அந்த ஞானத்தை பயன்படுத்தினார். பிற்பாடு அவரு வேதம் சொல்லுது he became a man after God's own heart. அது ஒரு ரெனசான்ஸ் பீரியட். அப்பனா இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப உயர்ந்த இடத்துல எப்ப இருந்தாங்கன்னா அது தாவீது காலத்துல தான் உயர்ந்த அவங்க சந்தர்ப்பத்துல அவங்க இருந்தாங்க. அதனால இது நம்ம கற்றுக்கொள்ளலாம். தாவீதுக்கு ஆண்டவர் அடைக்கலம் கொடுத்தது போல கற்றுக்கொள்ளுகிற பாடத்தை அவர் கற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது நம்ம யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். யோனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நினிவே பட்டணம் போய் நீ அங்க இருந்த நினிவேயர்களுக்கு நீ பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, யோனா தான் அனுப்புறாரு. ஆனா யோனாவுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு எதிரிகள்.
அவங்களாம் ஒரு மோசமான எதிரிகள். அதனால யோனாக்கு முதல்ல அவர் போக பிடிக்கல. ஆண்டவர் ஒரு பக்கம் போக சொன்னா அவர் கப்பல் எடுத்து மறுபக்கம் போய் கொண்டு இருக்கிறார். திடீர்னு பாருங்க, ஆண்டவர் அவரை சோதிக்க ஆரம்பிச்சார் யோனாவை. ஒரு பெரிய மீன் வந்தது கடல்ல, அவரை முழுகுனுச்சு. அவர் அந்த 3 நாள் இரவும் பகலுமாக 3 நாள் அவரு அந்த மீனின் வயிற்றுல இருந்தாரு. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு பயம் ஏற்பட்டிருக்கும், ஒரு மாதிரி கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கும், ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கும். அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் விட்டு தூரமா போறேனே, அவருக்கு கீழ்ப்படியில்லைன்னு சொல்லி அந்த நேரத்துல பாருங்க 3 நாள் அவர் ஜெபிக்க தொடங்கினார். ஜெபிக்க 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 பாத்தீங்கன்னா அந்த 3 நாள் இருந்த அந்த நேரம், அந்த அடைக்கலம், அந்த புகலிடம், பாதுகாப்பிடம், அந்த தஞ்சம் அவரை மாற்றுகிறது. உடனே 3 நாள் கழித்து அவரை நேவ பட்டணத்துல அந்த மீன் என்ன செஞ்சுன்னா துப்பினதை நம்ம வேதத்துல பாக்குறோம். அவர் உடனே போறாரு, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்படுகிறாரு. அங்க ஒரு எழுப்புதல் வந்துச்சு. அல்லேலூயா. நினைவாக ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு. இந்த மாதிரி எழுப்புதலை யாரும் பார்த்ததில்லை. அது யோனா மூலமா தான் வந்துச்சு. யோனா எங்க கற்றுக்கொண்டாரு? அந்த 3 நாள் மீன் வயிற்றுல இருக்கும் பொழுதுதான் அவர் உறுதியா பற்றி கொண்டார். ஆண்டவரோட ஊழியத்தை செய்யணும் என்று சொல்லி அவர் புறப்படும் பொழுது ஒரு எழுப்புதல் ஏற்படுச்சு. ஒரு 2 லட்சம் கணக்கான மக்கள் அந்த இடத்துல ஆண்டவரை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது நபரை நம்ம பார்த்தோமாக. 3வது நபர் யாருன்னா யோசேப்பு. யோசேப்பு 17 வயசுக்கு இருக்கும் பொழுது அவருக்கு சின்ன வயசுல இருந்து சில கனவுகள் வந்து கொண்டிருந்துச்சு. அந்த கனவு ஒரு பகல் கனவு அல்ல, அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு கனவு. அந்த கனவை வைத்துக் கொண்டு அவர் தியானித்துக் கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல அவர் எல்லாத்தையும் போய் சொல்றாரு, அம்மா அப்பா சகோதரர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி ஆண்டவரை உயர்த்துவார் என்று அவர் சொல்லும் பொழுது யாரும் அவரை நம்பல. ஆனா பாருங்க, அவருக்கு ஒரு அடைக்கலம் தேவை, அவருக்கு ஒரு புகலிடம் தேவை, அவருக்கு ஒரு தஞ்சம் தேவை. அந்த 17 வயசுல அவர் வெட்கப்படுகிறார். அவரு மாற்றா ஊருக்கு போறாரு. அங்க அது ஈஜிப்து. அங்க என்ன எதிர்மறையா அவர் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கு. இந்த 17 வயசுல ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை 30வது வயசுல தான் அவருக்கு முடிஞ்சிச்சு. அப்ப பாருங்க, பல வருஷமாக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. குழியில போட்டு அவரை பாதை செஞ்சாங்க. அப்புறம் அவர் வெட்கப்பட்டார். அப்புறம் பொத்திப்பர் வீட்டுல வேலைக்கு போனா ஒரு அடிமையா இருந்தார், வேலைக்காரனா இருந்தார். அப்புறம் ஜெயில தூக்கி போட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு தப்பு செய்யல, ஆனா ஜெயில சில காரியங்களை கற்றுக்கொண்டார். திடீர்னு ஒரு நேரம் வருது, ஆண்டவர் யோசேப்பை ராஜாவை சந்திக்க வைத்தார். உடனே அவரோட மதிப்பு மாறுது, அந்தஸ்து மாறுது. அவர் ராஜாவுக்கு அடுத்ததா ஒரு பெரிய மந்திரியாக அந்த நாட்டுக்கு, ஈஜிப்ட் நாட்டுக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பாருங்க, யோசேப்பு எங்க இந்த காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டார்னா, அவர் ஒதுங்கின இடத்துலயும், பாதுகாப்பு இடமா இருந்த ஆண்டவர் இடத்துலயும், கொஞ்சமா போன இந்த ஈஜிப்ட் தேசத்திலையும் இந்த மாற்றமா வந்துச்சு. அல்லேலூயா. அதனால இந்த கோவிட் பிரச்சனையில நம்ம ஆண்டவர் அங்கங்க வீட்டுல சந்திக்க சொல்லிக்கிறார். நம்ம சும்மா இருக்கணும்னு நினைக்க வேணாம். ஆனா இந்த சும்மா இருக்கிற நேரத்துல சில காரியங்களை ஆண்டவர் நம்ம மத்தியில எழுப்பி கொண்டு இருக்கிறார். உண்மையான அன்புனா என்ன? வீட்டுல இருக்கிற உறவுனா என்ன? பாசம்னா என்ன? வேலைனா என்னது? ஆண்டவர்னா என்னன்னு இந்த மாதிரி பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கோம். ஆனா அதுக்கு பதில் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களோட சிறுமைப்பட்டிருந்தாலும் நீங்க சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். அடுத்து நம்ம பார்க்க போற நபர் மோசே. மோசே பாருங்க, அவர் ஈஜிப்ட்ல ஒரு பெரிய ராஜாவுக்கு அவரு மகனா இருந்தாலும் நீங்க பாருங்க, பிற்பாடு அவரு ஈஜிப்ட்ல இருந்து ஓடி போற நேரத்துல 40 வருஷம் வண்ணாந்தரத்துலதான் அவர் காலத்தை கழிச்சார். அப்பனா அப்படின்னா என்னன்னா, அவர் 80வது வயசுல 40 வருஷம் பெரிய பெரிய பதவியில இருந்தவர், ராஜா பதவியில எல்லாம் இருந்தவர் இப்ப எங்க இருக்கிறாரு? வண்ணாந்தரத்துல 6 மாடு மேய்ச்சிருக்கிறாரு. யாரும் மோசையை பத்தி தெரியாது அந்த மீதியான தேசத்துல. ஆனா ஆண்டவர் அந்த 40 வருஷம் அந்த வண்ணாந்தரத்தை கற்றுக்கொண்டாரு. வண்ணாந்தரத்துல எங்க வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு கற்றுக்கொண்டார். எங்க எதிரி இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் பல விஷயங்கள்லாம் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த நேரத்துல பார்த்தா 80வது வயசுல 40வது வருஷம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவருக்கு ஒரு அழைப்பை கொண்டு வருகிறார். ஒரு செடி பத்திக்கிட்டு எரியுது, ஆனா பஷ்பமாகல. அந்த செடியிலிருந்து ஆண்டவர் பேசுறாரு. இதான் முதல் தடவையாக மோசே ஆண்டவர் குரலை கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, மோசே, உனக்கு 80 வயசு, நீ கவலைப்படாது, ஆனா உன்னை அனுப்புவேன். நீ ஈஜிப்ட்ல போய் நம்ம ஜனங்களை நீ வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார்.
சில வயசானவங்களாம் நீங்க உட்காந்துருக்கீங்க. இந்த நேரத்துல நீங்க நினைக்கலாம் நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன்னு. இல்ல, சில நேரத்துல அழைப்பு வரும். 80 வயசுல வரலாம், 75 வயசுல வரலாம், 70 வயசுல வரலாம், 90 வயசுல வரலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பாரு. அது மோசேயிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவர் அடைக்கலமா போனது அந்த வனாந்திரத்துக்கு, அந்த இடம் தஞ்சமா இருந்த ஒரு இடம். அது வந்து அழைப்பான ஒரு இடம். ஆண்டவர் அழைக்கிற ஒரு இடமா மாற்றினார். அல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்க போற பெண்மணி வந்து நவோமி. நவோமி பாத்தீங்கன்னா இஸ்ரேலை விட்டு மோவாப் என்ற ஊருக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த 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 காரியம் ஆக்சுவலி அவங்க அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. ஏன்னா மோவாப் வந்து எந்த ஊர்னா ஆண்டவர் அறியாத மக்கள், அவங்கள விக்கிரகங்களை கும்பிடுறவங்க மக்கள். ஆனாலும் அவங்களும் அவங்க மகன்களும் அவங்களோட கணவரும் அந்த தேசத்தை ஒரு பெண்ணை எடுத்து அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா என்ன நடக்குது பாருங்க, ஆண்டவரோட கண்கள் அவங்க மேல இருந்துச்சு. அவங்க தூரமா போனாலும் ஆண்டவர்கிட்ட, ஆனா ஆண்டவர் தூரமா போகல. திடீர்னு நவோமியோட கணவரும் அவங்களோட 2 பையன்களும் அந்த இடத்தை மறிக்கிறாங்க. இங்க வந்து அவங்க எப்படி ஆகுறாங்க, ஒரு வெரைட்டியா இருக்கிற நேரத்துல சந்தேகம், ஆண்டவர் கைவிட்டுட்டாரு என்ற கோபம், கவலை, வேதனை, குழப்பம். அந்த நேரத்துல பாருங்க, ஆண்டவர் என்ன செய்றாரு, அவங்களோட புறப்பட்டு வர ஆண்டவர் நவோமி உள்ளத்துல பேசினாரு, நீ இஸ்ரேலுக்கு திரும்பி போக. அவங்க என்ன செய்றாங்க, ரூத் என்ற மருமகளை மட்டும் அவங்க அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வரும்போது பாருங்க, வரலாறுல நடக்காத ஒரு காரியம் நடந்திருக்கு. அந்த பெண்மணி ரூத் போயஸ் என்ற மனுஷனை காண்கிறார். அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. சரிங்களா? கணவனை இழந்த இந்த பெண்மணிக்கு இன்னொரு மறுவாழ்வை ஆண்டவர் கொடுத்தார். இந்த நவோமி யாருன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் தாவீதோட பாட்டியா வருடம் வந்து இந்த வரலாறுல பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவர் அவங்க அடைக்கலமா போன இடம் ஒதுங்குற இடமா இருந்துச்சு, புகலிடமா இருந்துச்சு. அங்க ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கினார். அல்லேலூயா. கடைசியாக நம்ம பார்க்க போற ஆள் யாருன்னா, அந்த அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இறந்து அவரு எழுத்து இருந்த பிறகு அவர் என்ன செய்யறாரு, ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு அப்போஸ்தலருக்கும் சீஷர்களுக்கும். அவர் என்ன சொல்றாரு, நீங்க போய் ஜெருசலேம்ல காத்திருங்க, நான் வந்து சந்திப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவங்களை அனுப்புறாரு. இங்க என்ன செய்யறாங்க, ஒரு பயத்தோடு தான் அவங்க வந்து கூடுறாங்க, ஒரு இடத்துல கூடுறாங்க. அப்போ ரூம்ல அங்க ஒரு 120 பேர் கூடி இருக்கிறாங்க. ஆனா எப்ப ஆண்டவர் சந்திக்க போறாருன்னு சொல்லல. அது 1 நாளா இருக்கலாம், 2 நாளா இருக்கலாம், 3 நாளா இருக்கலாம், 10 நாளா இருக்கலாம். ஆனா அந்த நாட்களை ஆண்டவர் கொடுக்கல. ஆனா இவங்க உண்மையும் உத்தமத்தோடும் பயம் இருந்தாலும் சரி, அவங்க கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சாங்க, துதிக்க ஆரம்பிச்சாங்க. இயேசு எழுந்தத வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கையோட அவங்க கூடி இருக்கும் பொழுது ஆவியானவர் அவங்க மத்தியிலே இறங்கினார். அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆவியானவர் வந்த பிறகு அந்த மக்கள் தொடப்படுவாங்க. சபை இடமும் மக்கள் உள்ள மக்கள் சுவிசேஷத்துல மூழ்குவார்கள். அவங்க எல்லாம் தொடப்படுவாங்க. கர்த்தர் அவங்க ராஜ்யத்தை கட்ட முடியும். அவர் சொல்லியிருக்கிறார், ஜெபத்துல நம்ம பார்க்கிறோம், உங்களுடைய ராஜ்யம் பரலோகத்துல இருக்கிற அந்த ராஜ்யம் வருவதாக ஜெபம். அன்னைக்கு அந்த நாள்ல எக்ஸ் என்ற புத்தகத்துல அப்போஸ்தலர் என்ற புத்தகத்துல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் இறங்குறார், ஆவியானவர் இறங்குறார். அவங்க எல்லாம் மாறினாங்க. உடனே ஒரு விசுவாசம் வந்துச்சு, தைரியம் வந்துச்சு, துணிச்சல் வந்துச்சு. உன்னை எல்லாம் ஒழுங்கிக்கிட்டு பயந்துகிட்டு எப்போ ரோமன்காரங்க அவங்களே சிலுவையில போட்டு கொண்டுருவான்னு சொல்லி அந்த பயத்தோடு இருக்கிற நேரத்துல ஆவியானவர் இறங்கினாரு. உடனே அவங்க மாற ஆரம்பிச்சாங்க. பயந்து போன இந்த சின்ன சின்ன மனுஷர்கள் எல்லாம் துணிந்து நின்றாங்க. ரோமன் அதிகாரத்தை ஒரு ஆட்டம் காண செய்கிறார்கள். சீசர் நினைச்சாங்க, எல்லாரும் நினைச்சாங்க சீசர் தான் முக்கியமான ஆளு, அவங்க எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா இந்த சீசர் இல்ல, ஆனா கிறிஸ்து அவங்க மத்தியில இருந்ததுனால அந்த சபை எழுப்பதை நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷம் பார்க்கிறோம். அவங்களாலதான் 2000 வருஷத்துக்கு பிறகு சிங்கப்பூர்லயும் சரி, அகல உலகத்திலையும் பாருங்க, சுவிசேஷம் பரவி கொண்டு இருக்கு. அது யாரால வந்துச்சு? அந்த 10 நாள் அவங்க என்ன செஞ்சாங்க? பயந்துகிட்டு தான் இருந்தாங்க, ஆனா ஜெபத்தோடு இருந்தாங்க. அது ஒரு அடையாளமான ஒரு இடம், புகலிடமான ஒரு இடம், ஒதுங்குற இடமா, தஞ்சமாய் போன ஒரு இடம். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பினார். சகோதர சகோதரிகளே, இந்த வேலையில நம்ம கலக்கத்தோடு இருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம். நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். என்னென்ன கவர்மெண்ட் சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யணும்.
ஆனா இன்னொன்று இதயத்துல சில காரியங்களை ஆண்டவர் செய்ய சொல்லுவார். நீங்க அதை கேட்கணும், நல்லா காது கொடுத்து கேட்கணும். ஆண்டவர் அதை செய்ய சொன்னார்னா நம்ம பாதுகாப்போடு அதெல்லாம் நம்ம செய்யணும். அப்பொழுது எழுப்புதல நம்ம காண்போமாக, எழுப்புதல நம்ம காண்போம். அதனால இந்த வேலையில இந்த கோவிட் காலத்துல ஆண்டவர் நம்ம எல்லாரையும் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். சபையை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஊழியர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனா பெரிய கட்டணத்தை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவோம். இதெல்லாம் கட்டணம் 20,000 சபைக்கு வராங்க என்று சொல்லி திருப்தி கொண்டிருந்தோம். ஆனா இப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. சபைனா என்ன? அதுக்கு சுவர் இல்லை, சபை வெளியே இருக்கு. எங்க மக்கள் இருக்கிறாங்களோ, எங்க வேதனை வழி வேதனையோ, எங்க விசுவாச கட்டுகள்லாம் இருக்கோ அதெல்லாம் இயேசு நம்மை அனுப்புகிறார். அதுதான் சபை. உங்க வீடு தான் சபை. உங்க வீட்டுல இருந்து நீங்க ஜெபிங்க, சந்தைங்க, போன் பண்ணுங்க, மெசேஜ் போடுங்க, இந்த மாதிரி வீடியோ பார்த்து எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க, மனம் திரும்ப சொல்லுங்க, மனம் திரும்ப சொல்லணும். அவங்க இயேசு மெய்யான தேவன் என்று அவங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த காலகட்டம் என்ன காண்பிக்கிறதுனா இயேசு திரும்ப வரப்போகிறார், இயேசு திரும்ப வரப்போகிறார், இயேசு திரும்ப வரப்போகிறார். நம்ம அந்த உற்சாகத்தோடு நம்ம இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நம்ம வாழ வேண்டும். பயத்தை எடுத்து போடுங்க, பயத்தை எடுத்து போடுங்க. சங்கீதம் 91:1 இப்படியாக சொல்லுது, உன்னதமானதின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த நிழல்ல நாம் குளிர் காய்வோமாக, அந்த நிழல்ல நம்ம தஞ்சம் அடைவதாக, அந்த நிழல்ல நம்ம ஒதுங்கு இடமாக வைத்துக் கொள்ளுங்க, அந்த நிழல்ல அது புகலிடமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இடமாக நம்ம நம்பணும். நம்ம ஒரு பெரிய காரியம் செய்வோம். நாம் ஜெபிப்போமாக. அப்பா பிதாவே, மகன் இயேசு ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே உங்களுடைய தேவ வசனத்துக்காக நன்றி. ஆண்டவரே நீங்க ஏதோ நம்ம மத்தியில செய்வீங்க ஆண்டவரே, அதை நம்மளால உணர முடிகிறது. எது நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் விசுவாசம் சொல்லுது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். வசனம் சொல்லுது, ஒரு பக்கத்தில் 1000 பேரும் ஒரு வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்பா நீங்க ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கீங்க, ஒரு பெரிய சித்தம் வச்சிருக்கீங்க. எல்லாமே உணரை செய்தாண்டவர, எல்லாமே உணரை செய்தாண்டவர. கர்த்தர் ஏதோ செய்யறாருன்னு நம்ம கர்த்தரோட பாதத்தை பிடித்துக் கொள்வோம். சில வேளையில உங்க பாதத்தை பிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா பயப்பட தேவையில்லை. நீங்கள நம்ம பிடிச்சி கையில வைத்திருக்கீங்க, உங்களோட உள்ள கையில வைத்திருக்கீங்க ஆண்டவர. அதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர. சமாதானத்தோடு இறங்குங்க, ஒரு சந்தோஷத்தோடு இறங்குங்க, ஒரு கிருபையோடு இறங்குங்க ஆண்டவர. நல்லவர், வல்லவர், காப்பவர், காப்பவர். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவர், நன்றி. இவையெல்லாம் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.